அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் முபாரக். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் எல்லாருக்கும் நல்லபடியா அமைய நான் துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக கண்டிப்பா துவா செய்யுங்க. அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி ரமதான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்துட்டு நம்மள கேர் பண்ணிக்கிட்டு, இவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, இன்ஷால்லா கண்டிப்பாக சரியாயிடுவீங்க, சீக்கிரமாக சரியாயிடுவீங்க, சீக்கிரமாக வீடியோ போடுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இன்னுமா உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வீடியோ வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் போடுறேன்னு சொல்லிட்டு போடுறதே இல்லை. அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக ஒரு 10 to 15 பீப்புள் வந்துட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆனதும் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Hey everyone, welcome to my channel. This is Shaheen from Architect Studio. ரம்ஸானுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக நீங்கள் சிட்டி சென்டர் தேராக போயிருந்தோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி எது பெட்டராக இருக்கோ அது வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரதுக்காக மெட்ரோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஒரு அங்கிள், வயசான அங்கிள் தான், எங்கள் அப்பாவோட ஏஜ்டாக இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு நிறைய கிஃப்ட் பேக்கெட்ஸ் மாதிரி வச்சுருந்தாரு. மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருப்பார் போல். ஒரு ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு குட்டி ஹேண்ட்பேக்கில் அழகாக டெக்கரேட் பண்ணி அதில் வந்து நிறைய குட்டி குட்டி சாக்லேட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாரு. ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே வந்து ஷாஜியா ரொம்ப பயந்துட்டா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் எழுந்துச்சு வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க. உங்கள் பிள்ளைக்கு கொடுத்துருங்க, வாங்குறதுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் தான் சொல்லி கொடுத்தாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுனால அவருக்கு வந்து ஃபுல்லாக ஹெட்ஃபோன் போட்டிருந்தான்னு ஃபுல்லாக கேட்கல, என்ன சொன்னானே தெரில. மோஸ்ட்லி வந்துட்டு இன்ஷால்லா ஈதுக்காக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க ஈத் அப்போ போனால். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வாங்குறப்ப இவளுக்கும் ஷேர் பண்ணார் போல். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 இயர்க்கு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீட்டோட வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நடுவில் வந்து நான் ஊருக்கு போகிறப்ப கூட இந்த மாதிரி ரெண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறப்பையும் நிறைய பேர் வந்துட்டு கேட்டது, ஹோம் டூர் போடுங்க, டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள், துபாயில் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி இருந்தால் ஃபேமிலி கூட ஷிஃப்ட் ஆகலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதை ஃபுல் டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஹோம் டூருன்னு கேட்ட எல்லாருக்கும் வந்து மெயினாக நான் சொல்லிக்கிற விஷயம் வந்துட்டு ஹோம் டூர்லாம் கிடையாது, இது ரூம் டூருன்னு தான் சொல்லணும். இதுதான் எங்களோட மினி கார்டன். ஸோ நுழைஞ்சோடனே நான் வந்துட்டு குட்டி குட்டி பாட் பிளான்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராயிங் ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் நாங்கள் க்ளோத்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்குவோம். நாங்கள் இருக்கிற ரூம் வந்துட்டு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம் தான். ஸோ இந்த ரூமில் வந்துட்டு காட்டு, டேபிள், சோஃபா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கூடவே நாங்கள் வந்துட்டு டிவி, அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்லாம் நாங்களாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தேவைப்படுற சில அக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். இந்த ஹூக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங்காக நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். மித்தபடி வேறு எல்லாமே இங்கே இருந்தது தான். கம்பேரிட்டிவ்லி வேறு வில்லா ஸ்டூடியோஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பெருசு. மித்த ரூம்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுமே மாறும். எங்களோடது ஓரளவு காஸ்ட்லி தான். நாங்கள் வந்துட்டு ஷாசியாவுக்கு கொஞ்சமாச்சும் மூவ் பண்ணுறதுக்கு ஸ்பேசியஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வில்லாவில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஸ்கூலுக்கு அவளை சேர்க்குறப்ப மோஸ்ட்லி வேறு வில்லாக்கு மாறிடுவோம் தான் நினைக்கிறேன். எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நாங்கள் மாறாமல் கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், நோன்பு நாள் வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நைட்டு சஹருக்காக ப்ளஸ் டின்னருக்காக ரெண்டுத்துக்கும் ஒரே கிரேவி செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். வெளியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் க்ராசரியில் தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன். எப்போவுமே நான் மோஸ்ட்லி கிரேவி பண்ணுறதா இருந்தால் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஈவினிங்குள்ளே கிரேவி செஞ்சுடுவேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும். மட்டன், சிக்கன் ஆர் ஈவன் ப்ரானாக இருக்கட்டும், முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சா உள்ளேயும் வந்துட்டு மசாலாலாம் நல்லா இறங்கி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துக்கிட்டு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அது கூடவே நம்ம வந்துட்டு ஆனியனும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவை இல்லை. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனில் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு மசாலா, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருந்தேன்.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா வேணும்னா குழம்பு மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது எல்லாமே நெறையா போட்டதுனால குழம்பு மசாலா ஆட் பண்ணல. அது கூடவே நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் எப்பவுமே போட்டுக்குவேன். கடைசியா இறக்குறப்பயும் போடுவேன். சிக்கன் மேரினேஷன்லயும் போடுவேன். பெப்பர் வந்துட்டு போட்டா நல்லாருக்கும். நான் மிளகாய் தூள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு பெப்பர் அதிகமா போட்டுக்குவேன். எந்த ரெசிபியா இருந்தாலும் சரி, மட்டனா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், ப்ரானா இருக்கட்டும், ஈவன் ஃபிஷ் கிரேவிலயும் நான் வந்துட்டு கிரீன் சில்லி இல்ல சில்லி பவுடர கம்மி பண்ணிக்கிட்டு பெப்பர் போட்டுக்குவேன். ஏன்னா பேபியும் சாப்பிட்றதுனால அவளுக்கு காரமா அவ்வளோக்கா பிடிக்காது. ஆனா பெப்பரோட ஃப்ளேவர் அவளுக்கு பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் பெப்பர் போட்டுக்குவேன். இந்த கிரேவியில வந்துட்டு தயிரோ இல்ல வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு கேரட் வந்து ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டியா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஷாசியாக்கு வந்துட்டு நான்வெஜ் கிரேவிஸ்ல கேரட் போட்டா ரொம்ப பிடிக்கும். சாம்பார்ல போட்டாலும் பிடிக்கும். எல்லாத்துலயுமே அவளுக்கு கேரட் போட்டா ரொம்ப பிடிக்கும். நான் கேரட் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் சிக்கன் கிரேவி கூட கேரட் சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு வேணுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அவளுக்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு கிரேவியில போட்டா அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ அதனால நான் ஆட் பண்ணல. ஸோ ஃபைனலா நான் கொத்தமல்லி இலைய தூவிட்டு கூடவே வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் நான் தாராளமா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிரேவி வந்து கன்சிஸ்டன்ட்டா வரணும் இல்லையா? ஸோ அதனால நான் தேங்காய் பால் நெறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவியில வந்துட்டு கர்டோ இல்ல டொமேட்டோ பியூரி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த கிரேவி வந்து டேங்கியா இருக்காது. ஸ்வீட்டா தான் இருக்கும். மைல்ட் ஸ்வீட்டா இருக்கும். தேங்காய் பால் போடுறதுனால க்ரீமியாவும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். ஆனா வந்துட்டு பெஸ்ட் வித் சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் அண்ட் தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஐபியில் லொக்கேட் ஆயிருக்க ஹோம்வே வேர் ஹவுஸ்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆட்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பிளேஸ் போகிறப்போ. நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு சவுண்டு போட்டு தான் அந்த பிளேஸ் இருந்துச்சு. கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருந்தாலுமே அங்கே போட்டிருக்க ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. 50% ஆஃப், ஈவன் 60% ஆஃப்லாம் போட்டிருந்தாங்க அப்ளையன்சஸில். ஏர் ஃப்ரையர், ஓவன், ஸ்டவ் இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வந்துட்டு அங்கே கொடுத்துட்ருந்தாங்க. இந்த கடாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்க தான் நான் அங்கே போயிருந்தேன். யூஸ்வலாக அல்கூஸில், அதுக்கப்புறம் நிறைய ஏரியாஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் தான் வந்து வேர் ஹவுஸ் போடுவாங்க. டிஐபியும் வந்துட்டு ரொம்பவே தூரம் தான். டிஐபியில் தான் இந்த வேர் ஹவுஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் மெட்ரோ ஆக்சஸ் இருக்கிறதுனால மெட்ரோவில் போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நிறைய திங்ஸும் தூரத்துலேருந்து வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து டிஐபி போனோன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes ஆகிடும். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதும் கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அங்கே ஆஃபர் போடுறத பார்த்தா நிறைய திங்ஸ் அப்படியே அள்ளிட்டு வரலாம் போல். கார் இல்லாத ஒரே குறை தான். இன்ஷால்லா அதையும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வாங்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. நான்ஸ்டிக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு தொடக்கமாக நான் இந்த கடாய் வந்து வாங்கியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ அதனால நான் வாங்கியிருந்தேன். அது கூடவே சேர்த்து நான் சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வெளியே போகிறப்போ ஏதாச்சும் வந்து சூடாக எடுத்துகிட்டு போகலாம். டீ, காஃபி இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறப்போ ஷாசியாக்குமே வந்து கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். இது வந்துட்டு சாப்பர் தான். ஸோ இதில் வந்து 3 பிளேட்ஸ் இருக்கிறதுனால நான் நிறைய திங்ஸ் போட்டு 1 at a டைமே சாப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சின்ன சாப்பரில் நான் ஊர்லலாம் வந்து ட்வைஸ் 1 or 2 times வந்து சாப் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பெரிய சாப்பரே வந்துட்டு 10 dirhams தான். ஸோ 10 dirhamsக்கு நான் இது வாங்கியிருந்தேன். இந்த சாப்பர் கூடவே சேர்த்து வந்துட்டு எக் பீட்டர், ஸோ இதுவும் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் இந்த பேக்கும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். 35 dirhams வந்துச்சு. யூஸ்வலாக இதோட ப்ரைஸ் வந்துட்டு 70 dirhams கிட்ட வரும். பேக் வந்துட்டு நான் லூலுவில் பார்த்துருந்தேன். அண்ட் சஃபாரி மால் நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்துருந்தேன். அங்கே வந்துட்டு கொஞ்சம் 50 dirhams 60 dirhams அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த ஸ்லிங் பேக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ பக்கத்தில் பார்க் எல்லாம் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இதையும் நான் வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்துட்டு நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் எப்போயாச்சும் ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வேர் ஹவுஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளாஸ்க் வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். பட் இதே மாதிரி ஹோம்வேயில் வந்துட்டு இதே ஃப்ளாஸ்க் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நான் ஆன்லைனில் வாங்கின ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான். அதை விட கம்மியாக வந்துட்டு ஹோம்வேயில் போட்டிருந்தாங்க. வெயிட் மிஷின் வந்துட்டு ஆஃபரில் போட்டு இது வந்துட்டு ஷார்ஜா நான் ஒரு வேலையாக போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் வேலையாக போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சின்ன தானா மார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதுக்காக வந்துட்டு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்துட்டு இந்த கிளாஸ் ஜார் டிஸ்பென்சரும் நான் வாங்கியிருந்தேன்.
இது வந்து ஹவுஸ் ஸ்மார்ட் ப்ராடக்ட். பட் இதுவும் வந்துட்டு தனா பிளாஸாவில் தான் நான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்துட்டு ரொம்பவே அழகான க்யூட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கட்டும், இல்லை எல்லாமே அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால நான் வீடியோலாம் எடுக்க முடியல. இந்த கிளாஸ் ஜார் வந்துட்டு என்னோடய லிஸ்ட்டில் வந்துட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு ஃபைனலாக வாங்கியாச்சு. இதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு என்ன ட்ரிங்க் உள்ளே இருக்குங்கிறதுனால எழுதுகிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ க்யூட்டாக இருந்துச்சு அது ரோப் வச்சு. ஸோ அதனால நான் இது வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாகவே இந்த கிளாஸ் ஜார் வந்துட்டு நான் ஊர்லேயே வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிட்டேன். எல்லா திங்ஸையும் அன்பேக் பண்ணியாச்சு. அன்பேக் பண்ணி முடிச்சோடனே டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் சூடாக குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் சாஃப்ரான் மில்க் வந்து செஞ்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு லூலு கிளம்பி போயிட்டோம். லூலு கிளம்பி போய் க்ராசரிஸ் வாங்கிட்டு வரணும்னு போயிருந்தோம். அங்கே போனோன்னே இந்த கல்லப்பூனைக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் மாதிரி ஒரு டாய் இருக்கும். 1 grams போட்டால் இது வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதில் உட்காரணும், அதில் விளாட்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எப்போவுமே போனால் வந்துட்டு 1 grams அந்த பொம்மைக்கு தான். ஸோ அதில் உட்காந்து இது விளாடுவா. இல்லைன்னா வந்துட்டு அங்கே கிண்டர் ஜாய் மாதிரி ஒரு பாக்ஸில் வந்துட்டு எக் இருக்கும். ஸோ கலராக எக் இருக்கும். அது வாங்கணும்னு சொல்லுவாள். அது வாங்குறதுக்கு இதுவே வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே இதில் உட்கார வச்சுறது அவளுக்குமே ஒரு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த முட்டைக்குள்ளே எதுவுமே இருக்காது. லூலு போனால் அந்த 1 grams வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த முட்டை மாதிரி ஒரு டாய் இருக்கும். அதுலேயும் ஒன்றும் இருக்காது. அண்ட் கலராக பால் மாதிரி பபிள் கம் இருக்கும். அதுலேயும் வந்துட்டு நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுலையாச்சும் வந்துட்டு பிள்ளைங்கள உட்கார வச்சா அவங்க என்ஜாய் ஆச்சும் பண்ணுவாங்க. ஓகே, क्लीन करेंगे शासिया. ओके, क्लीन हो गया. गुड. ओके ओके बेबी. नो रख डालो. ओके ओके बेबी. ओके इसमें क्या डालेगा? इसमें कैंडल लाइट करके रखे जा. ओके रखो. मून बड़ा है. ओके ओके नाना आप रख डालो. ओके ओके ऑल डन. க்யூட் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் ஈதுக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சதுனால இந்த ஈதுக்கு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தொடச்சி டைனிங் டேபிளில் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த கல்லப்பொண்ணை வந்துட்டு என்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஃபர்ஸ்ட் ஈத் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக நல்லதாக போச்சு. பேசில் சீட்ஸ் அண்ட் மின்ட் லீஃப் போட்டு நான் ஒரு லெமன் ஜூஸ் செஞ்சுருந்தேன். கேரமல் கஸ்டர்ட் வந்து ரெடிமேட் பவுடர் கிடைக்கும். ஸோ அது வச்சு நான் கேரமல் கஸ்டர்ட் செஞ்சுருந்தேன். நோம்பு கஞ்சி வீட்லேயே செஞ்சுருந்தேன். அண்ட் கூடவே கட் பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்ககிட்ட வந்து சேரும். Thanks for watching. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.